வணக்கம், சென்னை கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன், அதாவது சிபிஐ. அதோடைய அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன், மத்திய புலனாய்வுத்துறை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மத்திய புலனாய்வுத்துறை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1963 ஹோம் மினிஸ்டர் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாட் அ பார்லிமெண்ட்ரி ரெசல்யூஷன், ஹோம் மினிஸ்டர் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறாரு 1963. அதன் அடிப்படையில் இந்த சிபிஐ சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆகுது அப்படின்னா உருவாக்கப்படுது. இந்த சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் ஃபஸ்ட் யாரு கீழே இருந்துச்சு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருந்துச்சு. இப்போ அதை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல். ஸோ அதிகாரிகள் துறை அமைச்சகம். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் இப்போ யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். மோஸ்ட்லி இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்கிறனால இந்த பிரைம் மினிஸ்டர் கீழே தான் இந்த சிபிஐ உடைய, பிரைம் மினிஸ்டருக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் கீழே இந்த சிபிஐ சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. இந்த சிபிஐ எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1941 கரப்ஷன் கேசஸை அதாவது விஜிலன்ஸ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கரப்ஷன் கேசஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சியை உருவாக்குனாங்க. அது 1941 உருவாக்குனாங்க. நம்மளுடைய சிபிஐ அப்படிங்கிறது டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளைஸ். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் உருவாக்குன விஜிலன்ஸுக்காக உருவாக்குன ஒரு சட்டம் என்ன அப்படின்னா 1946 1946 டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளைஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை 1946 உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ அப்படிங்கிற ஒரு பாடி 1962 1962 சந்தானம் கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன். இந்த சந்தானம் கமிட்டி எதுக்கு அமைச்சாங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன். ஸோ ஊழல் ஒழிப்புத்துறைக்காக இந்த சந்தானம் தலைமையிலான ஒரு கமிட்டியை உருவாக்குனாங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சு. அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் சிபிஐ அப்படிங்கிற விஷயம் சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா உருவாக்குனாங்க. ஸோ இந்த சிபிஐ அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நான் முதவே சொன்னேன், இட்ஸ் நாட் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. அது ஒரு சட்டத்துறை நிறுவனம், சட்டத்துறை அமைப்பு, சட்டம் சம்பந்தமான அமைப்பு கிடையாது. ஹோம் மினிஸ்ட்ரி ரெசல்யூஷன் மூலமாக உருவாக்குன ஒரு ரெசல்யூஷன் பாடின்னு அதை சொல்லலாம், இல்லை அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடின்னு கூட சொல்லலாம். ஆனால் என்ன கிடையாது, அதுக்கு சட்டமைப்பு அங்கீகாரம் கிடையாது. இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மெயின்லி கரப்ஷன், பிரைபரி போன்ற முக்கியமான கேசஸை விசாரிக்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மேலே இருக்க இந்த அலிகேஷன், அந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுல இந்த சிபிஐ முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நம்ம நாட்டில் கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்டெகிரிட்டி, ஒரு ஒருங்குபாடை கொண்டு வர்றதுக்கும் சிபிஐ முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இது போக அதர் விஜிலன்ஸ் ஏஜென்சியாக இருக்கக்கூடிய லோக்பால் அண்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு இது அசிஸ்டன்ட் ஹெல்ப் பண்ணவும் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து ஃபங்க்ஷனாக இதுதான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிபிஐடைய ஆர்கனைசேஷன். சிபிஐயில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய விங்ஸ் இருக்குது. சிபிஐ கீழே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்குது சிபிஐக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அது என்னென்ன ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆன்டி கரப்ஷன் டிவிஷன் அப்படின்னா ஊழல் எதிர்ப்பு பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவு அவங்களுக்குள்ளே இருக்காங்க. எக்கனாமிக் அஃபென்சஸ் டிஃபென்ஸ், பொருளாதார குற்றங்களுக்கான பிரிவு இருக்குது. பொருளாதார குற்ற பிரிவு இருக்குது. எதெல்லாம் பார்த்தோம், ஆன்டி கரப்ஷன் டிவிஷன், எக்கனாமிக் அஃபென்சஸ் டிவிஷன், அது போக ஸ்பெஷல் க்ரைம் டிவிஷன். ஸ்பெஷல் க்ரைம் அப்படின்னா சில க்ரைம்ஸை விசாரிக்கக்கூடிய டிவிஷனும் இருக்குது. இது போக பாலிசி அண்ட் இன்டர்நேஷ்னல் போலீஸ் கோஆபரேஷன் டிவிஷன், அதாவது கவர்மெண்ட்டுடைய பாலிசி சம்மந்தமாக இன்டர்நேஷ்னல் போலீஸ் கோஆபரேஷன் டிவிஷன், அதாவது இன்டர்போல் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படின்னா அது சம்மந்தமாக இன்டர்போல் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணணும், நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி தாங்க, இல்லை அப்படின்னா நாங்கள் வாரம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னா அதுக்காக இன்டர்நேஷ்னல் போலீஸ் கோஆபரேஷன் டிவிஷன் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன் நம்ம பார்த்தோம், இன்டெகிரிட்டி இன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதை அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன் இருக்கும். டைரக்டரேட் ஆஃப் பெர்செக்யூஷன், ரொம்ப முக்கியமான ஒரு டிவிஷன் அப்படிங்கிறது டைரக்டரேட் ஆஃப் பெர்செக்யூஷன், அதாவது துன்புறுத்துதல் சம்பந்தமான இயக்குநரகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதான் டைரக்டரேட் ஆஃப் பெர்செக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்டரி, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இப்படி 7 விஷயங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சிபிஐயில் இருக்குது. இன்றைக்கி 2016 ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இது கடைசியாக 2021 இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய 7 டிவிஷன் என்னென்னா ஆன்டி கரப்ஷன் டிவிஷன்,
எக்கனாமிக் கிரைம்ஸ் டிவிஷன், ஸ்பெஷல் கிரைம் எக்கனாமிக் அஃபென்சஸ் ஆர் எக்கனாமிக் கிரைம் டிவிஷன், ஸ்பெஷல் கிரைம் டிவிஷன், பாலிசி அண்ட் இன்டர்நேஷ்னல் போலீஸ் கோஆபரேஷன் டிவிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன், டைரக்டரேட் ஆஃப் பெர்செக்யூஷன், சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேயா? ஓகே, இவ்வளவு விஷயங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பார்த்தீங்கன்னா தெரியும் 7 விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிபிஐடைய கம்போசிஷன். இப்போது கோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்போசிஷன் இருக்குது, அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் எடுத்துனா அதனுடைய கம்போசிஷன் இருக்குது. அதேமாதிரி சிபிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா சிபிஐயோட ஹெட் எப்போவுமே யார் அப்படின்னா டிரெக்டர் தான். இதுக்கு போக அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு டெப்யூட்டி டைரக்டர் இருப்பாங்க, ஸ்பெஷல் டைரக்டர் இருப்பாங்க, அடிஷ்னல் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது போல் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்பி ரேங்கில் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஐஜி ரேங்கில் இருப்பாங்க. அது போக வேறு அப்படின்னா வேறு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்த மேக்ஸிமம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் சிபிஐயில் இது என்னதான் டிரெக்டராக இருக்கார், அடிஷ்னல் டைரக்டராக இருக்கார், ஜாயின்ட் டைரக்டராக இருக்கார், ஸ்பெஷல் டைரக்டராக இருக்கார், டெப்யூட்டி டைரக்டராக இப்படி நம்பர் ஆஃப் டைரக்டர் இருக்காங்க. பொதுவாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிபிஐயில் 5000 ஸ்டாஃப் இருப்பாங்க. அதில் அந்த 5000 ஸ்டாஃபில் 125 ஸ்டாஃப் வந்து ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க, அதாவது தடவியல் நிபுணர்களாக இருப்பாங்க. 250 பேர் வந்து லா ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க, சட்ட அலுவலர்களாக இருப்பாங்க. இது போக இருக்கக்கூடிய 4125 ஸ்டாஃப்ஸ் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, சிபிஐ டிரெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரலில் இருக்கக்கூடிய ஐஜிபி ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் சிபிஐடைய டைரக்டராக இருப்பார். சிபிஐடைய டைரக்டர் ஸோ டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி தான் நமக்கு சிபிஐ உருவாக்கியிருக்கு. ஸோ அந்த சிபிஐ உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எதற்கு கீழே வருது, நமக்கு முதல்ல டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி சிபிஐ உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துட்டு இருந்தது. இப்போ சிபிஐ உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2003 ஒன்று கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் சிபிஐ உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்பான்சிபிள் வந்து எங்கே போயிட்டு அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு கீழே போயிட்டு. ஓகே, ஸோ டெல்லி இப்போ நமக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 கொண்டு வந்திருக்காங்க. எதெல்லாம் கரப்ஷனுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லஞ்சம் ஒழிப்பு லஞ்சம் தடுத்தல் சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க 1988. அதன் அடிப்படையில் சிபிஐ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய ஒர்க்கை கொண்டு வருது. புரிஞ்சால் தன்னுடைய இன்வெஸ்டிகேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மேலே கொண்டு வருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸர்ஸ் மேலே. ஸோ இது போக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2003 ஒன்று கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் சிபிஐ டைரக்டருக்கு என்ன நடக்குது அப்படின்னா அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய பவரும் சிபிஐடைய டைரக்டருக்கும் அண்ட் சிபிஐ ஆஃபீஸர்ஸுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிபிஐடைய டைரக்டர்ஸ் அண்ட் சிபிஐ ஆஃபீஸர்ஸை வந்து கண்காணிக்கக்கூடிய அவங்க ஏதாவது தப்பு பண்ணலாமா, அதை சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் படி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கும் உண்டு, சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் சிபிசிக்கும் இருக்குது, சிபிஐக்கும் இருக்குது. ஸோ இது போக இந்த கரப்ஷன் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் படி சிபிஐ டைரக்டருக்கு டெக்யூர் ஆஃப் டென்யூர் கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். அதாவது அவர் ஒரு தடவை ஒருத்தரை வந்து சிபிஐடைய டைரக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் மேக்ஸிமம் 2 வருஷம் அங்கே இருந்து ஆக வேண்டிய சூழ்நிலை. மேக்ஸிமம் அவர் அங்கே 2 வருஷம் இருக்கணும். அது 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணாங்க அப்படின்னா 2013 நமக்கு வந்தது லோக்பால் லோகாயுக்தா. 2003 நமக்கு லோக்பால் லோகாயுக்தா அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டை 2014 என்ன பண்ணாங்க அப்படின்னா மாற்றி சில முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிபிஐயில் எப்படி இருந்து அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சிபிஐடைய டைரக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிபிஐடைய டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பார், லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா
மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். அண்ட் ஆல்சோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் இருப்பார். அப்படி இல்லை அப்படின்னா சீனியர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார். இந்த கமிட்டி ஒரு ஐஜிபி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தரை சிபிஐ டைரக்டராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கியமான ஒரு போஸ்ட் டைரக்டரேட் ஆஃப் பெர்செக்யூஷன். இந்த டைரக்டர் ஆஃப் பெர்செக்யூஷனில் அவங்களுடைய ஹெட்டு வந்து ஒரு டைரக்டர் ஆஃப் பெர்செக்யூஷனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைரக்டர் லெவலில் ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவருடைய ரேங்க் அப்படிங்கிறது ஜாயின்ட் செக்ரட்டரி அதாவது கவர்மெண்ட்டில் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி ரேங்கை விட கீழே இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும் அப்படின்னா ஜாயின்ட் செக்ரட்டரியை விட அதிகமான ஒரு ரேங்கில், அதாவது அடிஷ்னல் செக்ரட்டரி அல்லது ஸ்பெஷல் செக்ரட்டரி அப்படிங்கிற ரேங்கில் இருக்கலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல் ரேங்கில் விட கீழே இருக்கக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான இது போக ஸோ சிபிஐ டைரக்டர் இந்த டைரக்டரேட் ஆஃப் பெர்செக்யூஷனில் உள்ள டைரக்டர் என்னென்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவரை சூப்பர்விஷன், அதாவது மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா சிபிஐ உடைய டைரக்டருக்கு இருக்குது. ஓகே, இந்த பெர்செக்யூஷன் ஆஃப் டைரக்டரேட்டை வந்து இந்த பெர்செக்யூஷன் ஆஃப் டைரக்டரேட்டில் உள்ள டிரெக்டரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கமிட்டி. இந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தான் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் பெர்செக்யூஷனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவரும் சிபிஐ டைரக்டரை போல் மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வந்து அதில் என்ன மினிமம் வந்து அவர் கண்டிப்பாக 2 வருஷம் அந்த ஆஃபீஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பார். ஓகே, இது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அண்ட் எஸ்பி ரேங்குக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை சிபிஐயில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த எஸ்பி ரேங்க் அண்ட் எஸ்பிக்கு மேலே இருக்கக்கூடிய ரேங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து லோன்லியாக நடக்காது. அவங்களுக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பார். அது போக சென்ட்ரல் விஜிலன்ஸில் சீஃப் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பார். அவர் தான் அந்த கமிட்டியினுடைய சேர்பர்சனாக இருப்பாங்க. இது போக விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பார். அது போக ஹோம் மினிஸ்ட்ரியுடைய செக்ரட்டரி இருப்பார். மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனலுடைய செக்ரட்டரி இருப்பார். இவ்வளவு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலந்து ஆலோசித்து அந்த எஸ்பி அண்ட் எஸ்பிக்கு மேலே இருக்கக்கூடிய ரேங்க் ஆஃபீஸர்ஸை வந்து சிபிஐயில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம இதுதான் முன்னாடி நடந்துட்டு இருந்த ப்ராசஸ். இந்த 2014 இந்த லோக்பால் லோகாயுக்தா படி டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் என்ன ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சிபிஐ உடைய டைரக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு 3 பேர் உண்ட கமிட்டி பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் வேறு யார் அப்படின்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இல்லைன்னு அவரோட இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பார்த்தோம். இப்போது இந்த சிபிஐ டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல அந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்காங்க தெரியுமா, அவர் அங்கே எடுத்துக்கிட்டு லீடர் ஆஃப் அப்போசிஷன் சப்போஸ் லோக்சபாவில் இல்லை அப்படின்னா அங்கே யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கணும் அந்த தலைவரும் வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் 2014 கவர்மெண்ட் கொண்டு வந்த முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். அதுக்கப்புறம் சிபிஐ உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிபிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, மத்திய அரசாங்க ஊழியர்கள்கிட்ட இருக்கிற கரப்ஷன், ப்ரைபரி அண்ட் மிஸ்கண்டக்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஏதாவது தவறான நடத்தைகள் பண்ணாலோ இல்லைன்னா ப்ரைபரி, லஞ்சம், கரப்ஷன், ஊழல் பண்ணாங்களோ அப்படியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இது போக ஃபிசிக்கல் அண்ட் இம்ப்ரீச்மெண்ட் பண்ணினா, அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார சட்டங்கள் அல்லது நிதி சட்டங்களை யாராவது மீறினாங்க அப்படின்னா அது சம்மந்தமான வழக்குகளையும் சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும். அது என்ன எக்கனாமிக்ஸ் லா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்தில் யாராவது மோசடி பண்ணாலோ, கஸ்டம்ஸ் லாவில் யாராவது ஏதாவது பண்ணாலோ, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, இன்கம் டேக்ஸை யாராவது என்ன பண்ணுவாங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸோ இன்கம் டேக்ஸை யாராவது என்ன பண்ணுவாங்க ஒழுங்காக வந்து அதில் வரி ஏய்ப்புஸோ டேக்ஸ் ஏவியேஷன் பண்ணாலோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிபிஐ மூலமாக அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஃபெரா ஆக்ட் இருக்குது, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் மூலமாக. இது போக இதை மாதிரி நிறைய கேசஸை வந்து எக்கனாமிக்ஸ் லா, ஃபிசிக்கல் லாவை வந்து யாராவது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த மாதிரியான ஃபிசிக்கல் லா, எக்கனாமிக் லாவை வந்து ஒரு பர்சனுக்கு மேலே சிபிஐ வந்து என்கொயரி பண்ண போகுது அப்படின்னா அவங்க இப்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட ஒரு ப்ரையர் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க இல்லைன்னா கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்டிகேஷனை தொடங்குவாங்க. ஓகே, இது போக சீரியஸ் கிரைம்ஸ், முக்கியமான வழக்குகள் இருக்கும். என்ன வழக்குகள்லாம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா நேஷ்னல் லெவல், நம்ம தேசிய லெவலில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறது, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ப்ரொஃபஷ்னல் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் சீரியஸ் கிரைம்ஸாக இருக்கும். இது சம்மந்தமான விஷயத்தையும்
சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும். இது போக வேறு ஏஜென்சி கூட கோஆர்டினேட் பண்ணி அதனோட அவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, இது போக சென்ட்ரல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், லோக்பால் கூட கோஆர்டினேட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் யார் அப்படின்னா ஆன்டி கரப்ஷன் ஏஜென்சி தான். இவங்க கூடயும் என்ன நடக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கோஆர்டினேஷன் மூலமாக தன்னோட ஆக்டிவிட்டிஸ், தன்னுடைய என்கொயரியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முன்னெடுத்துட்டு போவாங்க. இது போக ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸ் கூடயும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ இது போக வேறு அப்படின்னா இப்போ ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸ் கூட இவங்க கோஆர்டினேட் பண்ணி பண்ணலாம். இப்போது இது போக என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போஸ் பப்ளிக் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை சிபிஐ விசாரிக்கணும் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா விசாரிக்க முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்காம ஸ்டேட் க்ரைம்ஸை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா சிபிஐ வந்து விசாரிக்க முடியாது. இது போக க்ரைம் ஸ்டாட்டிக்ஸ், அதாவது குற்ற புள்ளியியல் விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அண்ட் ஆல்சோ கிரிமினல் இன்ஃபர்மேஷனை டிசமினேட் பண்ணுவோம். அதாவது சிபிஐ வந்து இவங்கெல்லாம் கிரிமினல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏஜென்சிஸ், போலீஸ் ஃபோர்ஸஸ், கவர்மெண்ட்ஸுக்கெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை டிசமினேட் பண்ணுவாங்க. ஓகே, சிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு மல்டி டிசிப்ளினரி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது மல்டி டிசிப்ளினரி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னா அது வந்து வேரியஸ் கேசஸை வந்து டீல் பண்ணுது. என்னென்ன கேசஸ்லாம் பார்த்தோம்னா கரப்டர் ரிலேட்டட் கேசஸ் பண்ணுறாங்க, எக்கனாமிக் அஃபென்சஸ் பண்ணுறாங்க, கன்வென்ஷனல் க்ரைம்னு என்னது, ரேப், மர்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் கன்வென்ஷனல் க்ரைம். இதையும் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா விசாரிப்பாங்க. பொதுவாக நார்மலாக சிபிஐ வந்து விசாரிக்கக்கூடிய விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ், பப்ளிக் செக்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ், அவங்க ரிலேட்டடான க்ரைம்ஸை தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசாரிப்பாங்க. ஆனால் சப்போஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாலோ இல்லைன்னா ஸ்டேட் இல்லைன்னா ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுத்தாலோ கன்வென்ஷனல் க்ரைம்ஸ், அதாவது மர்டர், ரேப் போன்ற விஷயங்களை அவங்க என்ன பண்ணலாம், இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அதனால தான் சிபிஐ இத்தனை மல்டி டிசிப்ளினரி ஏஜென்சியாக இருக்கிறதுனால அவள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிபிஐவை நேஷ்னல் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்டர்போல் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டர்போலுடைய ஒரு நேஷ்னல் சென்ட்ரல் பியூரோ. ஸோ சிபிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்சிபி, நேஷ்னல் சென்ட்ரல் பியூரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது போக சிபிஐயில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2014. அதாவது சிபிஐயில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னதுன்னா செக்ஷன் 6A, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி செக்ஷன் 6A அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த செக்ஷன் 6A என்ன சொல்லுது அப்படின்னா ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களை விசாரிக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும். இதனால் நிறைய கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு. 2014 May 6 நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த செக்ஷன் 6A ஆஃப் த ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் எதை வயலேட் பண்ணுது அப்படின்னா Article 14 ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுது. எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் செக்ஷன் 6A வந்து ஆஃபீஸர்ஸை கூட ஈக்குவலாக பார்க்கல, அங்கேயும் 2 கேட்டகரியை வச்சுருக்காங்க, பிலோ ஜாயின்ட் லெவல், எபோ ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல். எபோ ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலுக்கு லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க, பிலோ ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலுக்கு கொடுக்கல. ஸோ ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டில் எல்லாருமே ஈக்குவல் தான். கரப்ஷன் அப்படிங்கிறது 2 பார்வையில் பார்க்கக்கூடாது. கரப்ஷனை ஒழிக்கணும், இந்த மாதிரியான அதிகாரிகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன் பண்ணணும், டிபார்ட்மெண்ட்லேருந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அந்த டெல்லி அந்த செக்ஷன் 6A வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து அப்போ இருந்த சிபிஐ டைரக்டர் வந்து ரொம்ப வரவேற்றார். இப்போ சிபிஐனா என்ன, ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ்னால் என்ன பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸோடைய ஒரு சப்ளிமெண்ட்ரியாக சிபிஐயே சொல்கிறாங்க. சிபிஐ வந்து டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி ஸ்டேட் போலீஸோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, பர்சிக்யூஷன் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டேட் போலீஸ் ஆக்ட் படி பண்ணுவாங்க, இவங்க டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி பண்ணுவாங்க. சில இடங்களில் சிபிஐயா ஸ்டேட் போலீஸா அப்படிங்கிற அந்த ஓவர்லேப்பிங்கை குறைக்கிறதுக்காகவும் டூப்ளிகேஷன், நான் விசாரிச்சாச்சு நீ விசாரிச்சு அப்படிங்கிற அந்த பொய்த்தன்மையை குறைக்கிறதுக்கும் சில முக்கியமான ஒரு ப்ரொவிஷனை உள்ளே வச்சுருக்காங்க. அது என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு க்ரைம் இருக்குது, அந்த க்ரைமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் 2 பேருமே இன்வால்வ் ஆகியிருந்தாங்க அப்படின்னா சிபிஐ அந்த க்ரைமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை மட்டும் விசாரிப்பாங்க.
அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ் விசாரிப்பாங்க. இப்போ புரிஞ்சா? இப்போ ஏதோ ஒரு க்ரைம் நடந்திருக்கு, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் இன்வால்வ் ஆகிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இப்போ சிபிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த க்ரைம் சம்மந்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை மட்டும் பார்ப்பாங்க. ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃபீஸர்ஸை மட்டும் விசாரிப்பாங்க. கடைசி 2 பேருமே கோஆர்டினேட் ஆகிடுவாங்க. ஓகே, இது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்கும் தெரியுமா, அதையும் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சிபிஐக்கு இருக்குது. ஓகே, கடைசியாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவுடைய இன்டர்போல் அதுதான், அதான் நேஷ்னல் சென்ட்ரல் பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஐடைய அகாடமி உத்தரப்பிரதேசில் காசியாபாத் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. முதல்ல அது நியூ டெல்லியில் அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்கக்கூடிய அகாடமி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்தமாக எங்கே வச்சுருக்காங்க அவங்களுடைய அகாடமியை, காசியாபாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. 1996 இதை உருவாக்குனாங்க, காசியாபாத்தில் சிபிஐ அகாடமியா. ஓகே பிள்ளைங்களா, இதுதான் என்ன அப்படின்னா சிபிஐ சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன். தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் அ லாட்.